சிந்துபாத்திற்கு மரண தண்டனை வழங்கிய இளவரசர் ஹாரிஸ் என்ன குற்றம் செய்தார் சிந்துபாத்? இளவரசர் ஹாரிஸ் ஒரு நற்குணம் கொண்ட சிறந்த மனிதர். இது இளவரசரின் அன்பளிப்பு. இந்த பிரிட்டனின் தலைநகரம் வென்செஸ்டர் மிகவும் அமைதியான நகரமாக இருக்கிறது. இந்த மக்களும் மிகவும் அமைதியான மக்களாக இருக்கிறார்கள். அவர் எனக்கு வழங்கப்பட்ட வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் அன்பளிப்பாக எனக்கு பிரிட்டனின் பாரம்பரிய ஆடையை கொடுத்தார். அதை நான் போட்டு அழகு பார்த்து அதை போட்டுக்கொண்டே நான் வெளியே சென்றேன். சிந்துபாத், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் உங்களின் பக்கத்து வீட்டுக்காரர் ஜார்ஜ். நன்றி ஜார்ஜ். இப்போது நான் இளவரசரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன். இந்த இரவு என் வீட்டில் உங்களுக்கு நான் விருந்து ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் ஜார்ஜ். நிச்சயம் நான் வருகிறேன். இளவரசர் ஹாரிஸ், முதலில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னை நீங்கள் ஒரு கணமும் வெளிநாட்டவராக நீங்கள் பார்க்கவில்லை. சிந்துபாத், உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தரப்போகிறேன். அதை நீ எனக்காக ஏற்றுக்கொள்வாயா சிந்துபாத்? நிச்சயமாக இளவரசே. என் சகோதரி மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அவளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஒரு சாதாரண மாலுமி. என்னை மனம் முடிக்க உங்கள் சகோதரி ஏற்றுக்கொள்வாரா? நம் நேரில் சென்று என் சகோதரியிடமே கேட்டு விடுவோம். ஷாஷா, உன்னை பற்றி நான் சிந்துபாத்திடம் எடுத்து சொல்லிவிட்டேன். அவர் உன்னை மனம் முடிக்க முழு சம்மதத்துடன் இருக்கிறார். சிந்துபாத், தங்களுடன் நான் தனிமையில் பேச ஆசைப்படுகிறேன். சொல்லுங்கள் இளவரசி. நீங்கள் முழு மனதோடு தான் என்னை மனம் முடிக்க சம்மதித்தீர்களா, அல்லது என் சகோதரன் உங்களை வற்புறுத்தினானா? இல்லை, எனக்கு முழு சம்மதம் தான். நான் வாழ்வதற்காக அல்ல, நான் மரணம் அடையும் போதும் என் கணவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருமணத்துக்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். மிக்க மகிழ்ச்சி இளவரசி ஷாஷா. சிந்துபாத், என் கணவர் கூறினார் நீங்கள் இளவரசியை மனம் முடிக்கப் போவதாக. நீங்கள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இளவரசி ஷாஷாவை சிந்துபாத் முழு மனதுடன் பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது ஜார்ஜின் மனைவி குளியல் அறையில் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டார். அவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அவள் இறந்து விட்டாள். ஜார்ஜ், உங்கள் மனதை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டும். நீங்களும் முடிந்து விட்டால் அவளை யார் அடக்கம் செய்வது? என்ன சொல்கிறீர்கள் சிந்துபாத்? எனக்கான சவப்பெட்டி அங்கே தயாராக இருக்கிறது. என் மனைவியுடன் சேர்ந்து என்னையும் அடக்கம் செய்து விடுவார்கள். மனைவி இழந்த சோகம் இருக்கத்தான் செய்யும் ஜார்ஜ். அதற்காக விளையாட்டுக்காக கூட இதை போல் பேசாதீர்கள். சிந்துபாத், இது உங்களுக்கு தெரியாதா? இது எங்கள் நாட்டின் கலாச்சாரம். கணவனோ மனைவியோ யார் முதலில் இறக்கிறாரோ இறந்தவர்களுடன் உயிரோடு இருப்பவர் சேர்ந்து சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்யப்படுவார். 2 நாட்களுக்கு முன் உன் வீட்டில் தானே நான் உணவு உண்ண வந்திருந்தேன். அப்போது இந்த விஷயத்தை என்னிடம் கூறி என் கையை பிடித்து, தம்பி இங்கிருந்து ஓடிவிடு என்று சொல்லியிருந்தால் நான் திரும்பி பார்க்காமல் என் நாட்டிற்கு ஓடி இருப்பேன். என்னை இப்படி புலம்ப வைத்து விட்டாயே ஜார்ஜ். நான் என்ன சொல்வது? விதி விளையாண்டு விட்டது சிந்துபாத். தன் மனைவியை இழந்த ஜார்ஜ் தன் உயிரை துச்சமாக நினைத்து அவளுடன் ஜீவசமாதியாக போகிறார். அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நமது பாரம்பரியம் படி அந்த பெண் அணிந்திருந்த நகைகளும் 7 லொட்டி துண்டுகளும் சிறிதளவு தண்ணீரும் அந்த சவப்பெட்டியில் உள்ளது. இந்த பாறை கற்கள் நம் ஜார்ஜுக்கு பரிசாக வழங்குவோம். இந்த சவப்பெட்டி பூமியை அடைவதற்கு முன் ஆகாயத்திலேயே ஜார்ஜின் உடல் சிதறி அவள் நல்ல முறையில் இறந்து விடுவார். அடப்பாவிங்களா! என்ன சிந்துபாத்? இல்லை, அழகான பாரம்பரியம் என்று நான் கூறுகிறேன் இளவரசே. மிகவும் அழகான பாரம்பரியம். மக்களுக்கு ஒரு துயரச் செய்தி. இளவரசி ஷாஷா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இந்த துக்கம் தாங்க முடியாமல் அவருடைய கணவர் சிந்துபாத் நாளை காலை அவருடன் ஜீவசமாதி ஆகிறார். நேற்றுதான் திருமணம் முடிந்தது. இங்கு ஏன் நான் துக்கப்பட வேண்டும்? அவள் முன்பே கூறினாள் என்னிடம். நான் வாழ்வதற்காக அல்ல,
நான் மரணம் அடையும் போதும் என் கணவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருமணத்துக்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். அப்போது புரியவில்லை, இப்போது புரிகிறது. வெளிநாட்டவருக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று கூறுவதற்காக வந்துள்ளீர்களா இளவரசே? இளவரசி ஷாஷாவை திருமணம் முடித்தவுடனே நீ என் நாட்டின் மைந்தன் சிந்துபாத். அவளின் முகத்தை கூட நான் முழுமையாக பார்க்கவில்லை இளவரசே. கவலை வேண்டாம் சிந்துபாத், நீ ஜீவ சமாதி அடைந்தவுடன் சொர்க்கத்தில் அவளுடன் நிம்மதியாக வாழ்வாய். ஊர் மக்கள் முன்னிலையில் சிந்துபாத்திற்கு நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை. அதிலிருந்து எப்படி தப்பித்தார் சிந்துபாத்?